தைக்கிற வேலைகள் எவ்வளோ இருந்தாலும் நமக்கு ஆர்டர் வந்துக்கிட்டே தான் இருக்கும், நம்ம தைச்சிக்கிட்டே தான் இருப்போம். ஆனால் மிஷினை வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணிடணும். பார்த்திங்கன்னா வாரத்தில் ஒரு நாளாவது வந்து நீங்கள் மிஷினில் கீழே தைக்கிற பகுதியில் வந்து துணி வைக்கிறோம்ல, அந்த இடத்துல வரக்கூடிய அந்த ஃபீட் டாக், அந்த இடத்துக்கிட்ட இருக்க ஸ்க்ரூவை வந்து நம்ம கலட்டிட்டு உள்ள அந்த ஃபீட் டாக்கில் உள்ள டஸ்ட்டுகளை வந்து க்ளீன் பண்ணிடணும். அப்படி இருக்கும்போது நல்லா மிஷின் தைக்கும். அது போக சவுண்டு அந்தளவுக்கு இருக்காது. அப்படி இருக்கும்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, பேக் சைடில் இருக்கக்கூடிய இந்த ப்ரெஷர் போட்டை வந்து தூக்கி விடணும். அப்படி தூக்கி விட்டுட்டு கீழே இந்த இடத்துல 2 ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை வந்து நம்ம கலட்டிடணும். ஃபஸ்ட்டு இந்த திருப்பி வச்சு நான் கலட்டி எடுத்து வச்சுருக்கேன். எடுத்துகிட்டு இந்த இதை என்ன பண்ணணும்னா, ஃபீட்டாக தூக்குனது இந்த இது தூக்கியிருக்கா, இப்போ வந்துட்டு ப்ரெஷர் போட்டு தூக்கியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த இதை வந்து இந்த ஃபீட் டாக்கை பார்த்திங்கன்னா அடியில் உங்களுக்கு நல்லா தெரியும் அழுக்குகள் எப்படி இருக்குன்னு. இதுக்குன்னே நான் தனியாக புது ப்ரஷ் வாங்கி வச்சுருக்கேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு இதை எப்படி எடுக்கணும், அப்படி இருக்கும்போது உங்களுக்கு நல்லா இந்த இது தூக்கியிருக்கணும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அழுக்கு எப்படி இருக்கும். இதெல்லாம் இது பண்ணணும். இந்த அளவு இப்போ எடுத்து கட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ வருது பாருங்கள். இதை நம்ம கவனிக்காமே நமக்கு தைக்க